திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் MS தரணிவேந்தன் தனது சொந்த கிராமமான எரமலூர் மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். செய்யார் கிராமத்தில் மண்பானை தயார் செய்து மண்பாண்ட தொழிலாளர்களை கவர்ந்தார். கடலூர் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் வேப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது சாலை ஓரமாக இருந்த பழக்கடையில் தர்பூசணி பழம் வெட்டி கொடுத்து வாக்காளர்களை கவர்ந்தார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரை திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வள்ளுவர் நகர் பகுதியில் இளைஞர்களுடன் கிரிக்கெட் விளையாடி இளம் வாக்காளர்களை கவர்ந்தார். திருச்சியில் மதிமுக சார்பாக போட்டியிடும் துரை வைகோவை ஆதரித்து நடைபெற்ற பரப்புரைக்கு பின்னர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வரவேற்பிற்காக கட்டப்பட்டிருந்த பலூனுக்காக மல்லு கட்டிய செயல் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. துரை வைகோவை ஆதரித்து திருவெரும்பூர் பகுதிகளில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனையடுத்து பரப்புரை முடிந்ததும் அங்கு கூடியிருந்த பெரியவர்கள் சிறியவர்கள் என அனைவரும் பலூன் ஆட்சியில் இருந்து பலூன்களை எடுத்து சென்றனர். நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் கோத்தகிரி கிருஷ்ணாபுதூர் பகுதி கிராம மக்களோடு உற்சாகமாக நடனமாடி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.